குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி எட்கர் ஆலன் போ எழுதின எ டெல் டேல் ஹார்ட். எ டெல் டேல், டேல் என்றால் கதை, டெல் டேல் என்றால் கதை சொல்லுவது. எது? ஹார்ட், ஒரு இதயம் கதை சொல்லுகிறது என்று எட்கர் ஆலன் போ எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேஷன்ல எழுதப்பட்டிருக்கு. அதாவது அந்த கதாபாத்திரம் தானே அந்த கதையை சொல்லுவதாக இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த கதையை பார்க்கலாம். நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்து தான் போயிட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். எதுக்காக பயந்தேன்னு எனக்கே தெரியல. பொதுவா ஏதாவது பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய புலன்கள் எல்லாம் அதனுடைய செயல்பாட்டு தன்மை குறைஞ்சி போகும். ஆனா எனக்கு இந்த பயம் வந்ததுனால என்னுடைய புலன்களின் செயல்பாடு அதிகமாயிடுச்சு. குறிப்பாக கேட்கும் திறன் அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த 14 லோகங்கள்ல என்ன சத்தம் கேட்டாலும் அந்த சத்தம் என்னுடைய காதுல கேட்குது. குறிப்பாக ஹெல், நரகத்துல என்ன நடக்குதுங்கிற ஓசை என்னுடைய காதுல அப்படி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன, என்னைய பைத்தியம்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த கதையை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒரு பைத்தியத்தினால ஒரு கதையை தெளிவா சொல்ல முடியுமா? அப்ப நான் அந்த கதையை தெளிவா சொன்னேன்னா நான் பைத்தியம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நான் இந்த கதையை சொல்றேன். ஆமா, அந்த எண்ணம் எனக்கு தோணுச்சு. ஏன் எனக்கு அந்த எண்ணம் எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த எண்ணம் எனக்கு தோன்றின நாள்ல இருந்து, அந்த சமயத்திலிருந்து எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு விதமான படபடப்பு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எதுவும் ஆத்திரமெல்லாம் இல்லை, ஆனா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. குறிப்பா அந்த கண்கள், அந்த கண்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப என்னுடைய ரத்தமே உறைஞ்சு போற மாதிரி இருக்கும். அந்த கண்களினுடைய கழுகு பார்வை அது என்னை ஏதோ பண்ணும். ரத்தம் உறையிற மாதிரி ஆயிருக்கும். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. அதனால அந்த கிழவரை கொன்னுட்டா அந்த பார்வை நம்ம மேல படாது இல்லையா? அப்ப நமக்கு இந்த அவஸ்தை இல்லையே என்று நான் நினைச்சேன். இப்ப மறுபடியும் என்ன நீங்க பைத்தியம்னு நினைக்கிறீங்க. ஒரு பைத்தியத்தினால இந்த காரியத்தை தெளிவா செய்ய முடியுமா? அப்ப நான் எவ்வளவு தெளிவாக இந்த காரியத்தை செஞ்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. அப்பவே நான் பைத்தியம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நான் என்னுடைய உள்ளத்துல இப்படி என்னுடைய இந்த எண்ணம் தோன்றின சமயத்துல இருந்து அந்த கிழவரோட ஒரு நல்ல ஒரு நேசத்தை, ஒரு அன்பை நான் உருவாக்கிட்டேன். கடந்த ஒரு வாரமா தினம் அவருடைய அறைக்கு நான் போய் அவரோட நல்லா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இரவு 12 மணி, நல்ல டார்க், ஒரே இருள், அந்த சமயத்துல நான் அந்த கிழவரினுடைய அறை கதவை மெதுவா திறப்பேன். என்னுடைய கையில ஒரு லாந்தர் இருக்கும். ஆனா அந்த லாந்தனுடைய விளக்கு ஒளியானது அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும். அது ஒரு வகையான லாந்தர் இருக்கு. அந்த லாந்தர்ல பாத்தீங்கன்னா நடுவில் வெளிச்சம் இருக்கும். ஆனால் அதை சுற்றிலும் ஒரு கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அதுக்கு ஒரு நாபு இருக்கும். அந்த நாபை திருகுனீங்கன்னா அந்த கவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு வெளிச்சம் வரும். வெளிச்சம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் க்ளோஸ், இப்படியே இந்த நாபை திருகுனீங்கன்னா அந்த அலுமினியம் கவர் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கும். க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வெளிச்சம் தெரியாது. அந்த மாதிரியான லாந்தர். அந்த மாதிரி லாந்தர் ஒன்று நான் கையில் வச்சுருந்தேன். ஆனால் அந்த லாந்தரனுடைய வெளிச்சம் வெளியே வராதபடி அதை நான் மூடி வச்சிருந்தேன். கையில் ஒரு லாந்தரோட அந்த கிழவரினுடைய அறை கதவுக்கு போய் மெதுவா நான் திறந்தேன். நான் எவ்வளவு திறமை எனக்கு இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. நான் மெதுவா அந்த லாந்தர் உள்ள போனோம், என்னுடைய தலை உள்ள போனோம். அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் திறக்கிறேன். இதை திறக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. அப்படின்னா நான் எவ்வளவு மெதுவா திறந்திருப்பேன், எவ்வளவு சாதுரியமாக, எந்த சப்தமும் இல்லாம நான் திறந்திருப்பேன்னு நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படி மெதுவா 1 நிமிஷம்ங்கிறது
கிளாக்ல அது வேகம். ஆனால் நான் ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திறந்து இந்த லாந்தர் உள்ளே போனோம். என்னுடைய தலை மட்டும் உள்ளே போனோம். அந்த அளவுக்கு தான் கேப். முழுசெல்லாம் கதவை திறக்கல. அந்த அளவுக்கு மெதுவாக திறந்து அந்த லாந்தரை உள்ளே வச்சு என்னுடைய தலையையும் உள்ளே நீட்டி அந்த லாந்தரனுடைய ஒளியை மெதுவாக ஒரே ஒரு ஒன் ரே ஆஃப் லைட், ஒரே ஒரு ஒளி கீற்று அது மட்டும் வெளியே வர்ற மாதிரி லேசாக திருகினேன். அந்த ஒளி கீற்று அந்த கிழவரனுடைய கண்களில் போய் படுது. ஆனால் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார். ஒரே ஒரு ஒளி கீற்று தான். அதனால அவர் ஒன்றும் முழிக்கலை. அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த கண்களில் படுது. அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் அவரை கொல்ல முடியல. நான் கிழவரை கொல்லணும்னு நினைக்கல. ஆனால் அவருடைய பார்வை தான் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த பார்வையை தான் நான் கொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் அந்த கிழவரை கொல்றேன். இப்போ அவர் கண்கள் மூடி இருக்கு. அதனால எனக்கு அவர் மேலே கோபம் இல்லை. என்னால் அவரை கொல்ல முடியாது. அதனால நான் திரும்பி போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பேன். அப்படி பேசும்போது, நேற்று நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். நல்லா தூங்குனீங்களா, ஒன்றும் டிஸ்டர்பன்ஸாக இல்லையே அப்படின்லாம் சும்மா கேட்பேன். அப்போவாவது இல்லை யாரோ உள்ளே வர்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்பேன். ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. மறுபடியும் அடுத்த நாள் இது மாதிரி 7 நாட்கள் நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சேன். கடைசியாக 8வது நாள் இதே மாதிரி இரவு 12 மணிக்கு மெதுவாக கதவை திறந்தேன். கதவை திறந்து அப்படி தலையை உள்ள விட்டேன். அங்கே அவர் உட்கார்ந்துருக்கார். அவர் உட்கார்ந்துருக்கதை பார்த்த உடனே நான் பயந்து ஓடி போயிடுவேன் அப்படிதான் நீங்கள் நினச்சிங்க. ஆனால் நான் ஓடலை. ஏன்னா அது அந்த ஜன்னல் கதவுகள் எல்லாம் கண்ணாடியினால் போட்டிருந்தா வெளியிலிருந்து வெளிச்சம் உள்ளே வரும். ஆனால் திருட்டு பயத்திற்காக அது மரக்கதவு. அந்த கண்ணாடி ஜன்னல் கிடையாது, மர ஜன்னல். அதனால வெளியிலிருந்து எந்த விதமான வெளிச்சமும் உள்ள வரலை. அந்த உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு. அதனால் நிச்சயமாக அவர் என்னை பார்த்துருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். அதனால நான் பயந்து பின் வாங்கலை. நான் அங்கேயே நிற்கிறேன். அப்படி எழுந்து உட்கார்ந்துருக்காரு. இப்போ நான் மெதுவா அப்படி லாந்தரை உள்ள கொண்டு போறேன். லாந்தரை உள்ள கொண்டு போகும்போது அந்த லாந்தரில் இருக்கிற திருகின் மேலே என் கை பட்டுது. அந்த கை பட்ட உடனே லேசா ஒரு ஒலி. அந்த சப்தம் அவருக்கு கேட்டு யாரது அப்படின்னு கேட்கிறார். நான் ஒண்ணுமே பதில் சொல்ல. முழு இருட்டு. நான் ஒண்ணுமே சொல்ல அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன். என்னுடைய தசையில் இருக்கின்ற நரம்புகள் கூட அசையல. அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன். அவரும் உட்காந்துட்டே இருக்காரு. இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. இப்போ எனக்கு ஒரு குரல் கேட்குது. ஒரு குரல் கேட்குது. லேசா ஒரு மெல்லிய குரல். அந்த குரல் எனக்கு நல்லா தெரியும். அவருடைய இதயத்தின் குரல், அவருடைய ஹார்ட் பீட். அவருடைய இதயம் துடிக்கிறது. பயத்தினால அவருடைய இதயம் துடிக்கிறது எனக்கு தெரியுது. அவருக்கு யாரோ இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அந்த பயம் வந்துருச்சு. அந்த பயத்தில், அந்த இருட்டு, அந்த பயத்தில் அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. அது என்னுடைய காதுகளில் ஒலிக்குது, எனக்கு கேட்குது. இப்போ நேரம் போய்கிட்டே இருக்கு. நானும் அமைதியா இருந்துட்டேன். அவரும் அமைதியா அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இப்போ மெதுவாக ஒரே ஒரு ஒலி கதிரை அவர் மேல செலுத்தணும்னு நினைச்சு என்னுடைய லாந்தர்ல இருக்கிறத லேசா அப்படி திருகினேன். ஜஸ்ட் நீங்க காப்வெப், சிலந்தி இருக்கு இல்லையா, அந்த சிலந்தியினுடைய வலை, அந்த வலையில இருக்கிற ஒரு நூல், அந்த நூல் அளவுக்கான ஒளி மாத்திரம் லேசா திருகினேன். அந்த அளவுக்கு ஒளியானது அவர் மீது படுது. அவருடைய கண்களில் படுது. அந்த கண்களை நான் பார்க்கிறேன். அந்த கழுகு பார்வை எனக்கு அப்படியே கோபத்தை உண்டாக்குது, ஆத்திரத்தை உண்டாக்குது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல.
ஆனா அந்த கண்களில் அந்த ஒளி அவருடைய கண்களில் பட்ட உடனே இப்பொழுது அந்த ஒளி அவருடைய பயத்தில் அவருடைய இதயம் துடிக்கின்ற ஒலியானது இன்னும் அதிகமாக கேட்குது. முதல்ல எனக்கு அந்த ஒலி கேட்கும்போது ஐயோ பாவம் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ அவருடைய கண்களை பார்த்த உடனே எனக்கு கோபம் வருது. கோபத்தில் அவருடைய இதய துடிப்பு இன்னும் அதிகமாக எனக்கு கேட்குது. அப்போ எனக்கு அவர் மேல பரிதாபமாக ஏற்படலை, எனக்கு சிரிப்பு தான் வருது. அவருடைய நிலையை பார்த்து நான் சிரிச்சேன். அவர் மேல எனக்கு கோபம், அப்படி சிரிப்பாகத்தான் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சிரிச்சேன்னா சத்தம் இல்லாமல் அப்படி என் உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி தான் எனக்கு தோன்றுச்சு. இப்போ அந்த இதய துடிப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னுடைய காதில் அந்த ஒலியானது இன்னும் கேட்குது, இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இதய துடிப்பு நிக்க போகுது. எனக்கு நல்லா தெரியும் அவர் சாக போறாருன்னு தெரியும். ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே நான் இப்போ உள்ள போறேன். அவரும் பயத்துல யாரது அப்படின்னு ஒரு கத்துறார். அவ்வளவுதான். இப்போ அவர் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த உடனே அவருடைய இதயம் லேசாக துடித்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற ஒரு படுக்கையை தூக்கி அவர் மேலே நான் போட்டேன். போட்ட உடனே அந்த இதய துடிப்பு மெதுவாக குறைந்துக்கிட்டே வர்றது என் காதில் கேட்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் நின்றுடுச்சு. இப்போ நான் அந்த படுக்கையை தூர தூக்கி போட்டு அவருடைய இதயத்தை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். காதில் வச்சு கேட்டு பார்த்தேன். இதயம் துடிக்கிறது நின்று போச்சு. அவர் இறந்து விட்டார் என்று எனக்கு நல்லா தெரியும். இப்போ சொல்லுங்க, நான் பைத்தியமா? எவ்வளவு பிளான்டா திட்டமிட்டு செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் யோசிக்கிறேன். இப்போ அவருடைய பிணம் இருக்கு. அவருடைய பிணத்தை கை தனியா, கால் தனியா, தலை தனியா, தனித்தனியாக நான் பிரிக்கிறேன். பிரித்து எல்லா கால் தனி எல்லாம் தனித்தனியாக பிரித்து அடுக்கிட்டேன். அப்படி வச்சுக்கிட்டு என்னுடைய அறை, அந்த அறையில் இருந்த கீழே 3 ஸ்லாப் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம டைல்ஸ் ஒட்டியிருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஸ்லாப் 3 ஸ்லாப் போட்டிருக்கு. அந்த 3 ஸ்லாபையும் எடுத்துட்டு அவருடைய அந்த தனித்தனியாக பிரித்து அவருடைய அவயங்கள் எல்லாம் அதுக்குள்ள அடுக்கணும். நம்ம பொட்டியில் இது அடுக்கிற மாதிரி சொல்லுவோம். அடுக்கிட்டு அந்த ஸ்லாபை வச்சு மூடுனேன். கொஞ்சம் கூட எங்கேயும் ஒரு ரத்த கரை கூட இல்லை. எல்லாத்தையும் ஒரு ட்ரம்ல கொண்டு போய் வச்சு சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் கொண்டு போய் ட்ரம்ல வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டான். போயிடுச்சு. இப்பொழுது அங்க அப்படி ஒரு மனிதர் இருந்தார்னே எனக்கு தெரியாது. இப்பொழுது காலை 4 மணி, இன்னும் முழு இருட்டா தான் இருக்கு. இப்போ திடீர்னு கீழே இருந்து ஒரு காலிங், ஒரு அழைப்பு மணி ஒன்று வருது. உடனே நான் கீழே இறங்கி போய் பார்க்குறேன். அங்கே பார்த்த உடனே கதவை திறந்து பார்த்தா 3 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டில் இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்டதாக பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதனால என்ன சப்தம் என்று ஆராய்வதற்காக எங்கள் 3 பேரையும் ஒரு குழுவாக அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் பயந்திருப்பேன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா அவங்கள வாங்க வாங்க என்று நல்ல வரவேற்று நானே அவங்கள சொன்னேன். மாதிரி நான் ஒரு கெட்ட கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவுல நான் தான் அப்படி சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா வரவேற்று ஒவ்வொரு அறையாக நானே அவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டினேன். எல்லாத்தையும் காட்டிட்டு, வாங்க அந்த பெரியவர் ஒருத்தர் மேலே இருப்பார், ஆனால் அவர் ஊருக்கு போயிருக்காரு, வாங்க அவர் அறையும் நம்ம பார்க்கலாம் என்று நானே அவங்கள வாலண்டியராக அந்த அறைக்கு அழைச்சிட்டு போனேன். அந்த அறைக்கு அழைச்சிட்டு போய் அந்த அறையை எல்லாத்தையும் நான் காட்டினேன். இங்கே பாருங்கள், இங்கே இதுதான் அவருடைய அறை, இதுன்னு எல்லாவற்றையும் அவங்களுக்கு காமிச்சேன். நான் சந்தோஷமாக காமிச்சேன். எனக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை. காமிச்ச உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமா, இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ நீங்கள் தான் சத்தம் போட்டிருக்கீங்க, அதைத்தான் அவங்க அவர் பக்கத்தில் இருக்கிறவர் ஏதோ சத்தம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு they are satisfied. அவங்க ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க. இப்போ நான் இன்னும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடுச்சு.
அதிகமான உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியை எடுத்து அந்த ஸ்லாப் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கிழவனை புதைச்ச இடம், அது மேலேயே அந்த ஒரு நாற்காலியை போட்டு நாங்கள் அமர்ந்தேன். அங்கே உட்காந்துட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடிய பெட்டில் அவங்களையும் உட்கார சொன்னேன். எல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்படியே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஊரில் இருக்கிற மற்ற விஷயங்கள், பொது விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காலங்காத்தால விடிய காலை ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே அவங்க வேற கதை, அந்த கதை, இந்த கதைன்னு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. பொது விஷயங்களை எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. நானும் அந்த பேச்சில் கலந்துக்கிட்டேன். அங்கே தான் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ். இப்போது திடீர்னு எனக்கு முகமெல்லாம் வெளுத்து போகுது. திடீர்னு என் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் தோணுது. என் காதில் ஏதோ ஒன்று ஒலிக்குது, ஒரு சப்தம் கேட்குது. எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இன்னும் இவங்க இருக்காங்களே, போகமாட்டாங்களா, ஏன் உட்கார்ந்துருக்காங்க என்று எனக்கு தோணுது. அந்த பயம் வந்த உடனே அந்த பயத்தை மறைப்பதற்காக இன்னும் கொஞ்சம் சப்தமாக அவங்க கிட்ட சிரிச்சு நான் பேச ஆரம்பித்தேன். ஆனாலும் இப்பொழுது அந்த சப்தம் இன்னும் 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 அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஐயோ, இவங்க போக மாட்டாங்களா, போய் தொலைய மாட்டாங்களா என்று என் உள்ளத்துக்குள்ள ஒரு ஒளி எழுப்பிக்கிட்டு இருக்கு. எனக்கு பயம் வந்துருச்சு. இன்னும் சப்தம், இன்னும் நேரம் ஆக 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 ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த சப்தமானது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. என்னால் அந்த சத்தத்தை தாங்கவே முடியல. இந்த சத்தம் எனக்கும் அவங்களுக்கும் கேட்குது அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் அவங்க எதுவுமே கேட்காதபடி அவங்க 3 பேரும் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நடிக்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு கேட்குது. ஆனால் நான் படுகின்ற துன்பத்தை பார்த்து அவர்கள் வேணும்னே ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்று எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நான் கோபத்தில் கத்துனேன். ஓ வேஷதாரிகளே, நீங்கள் ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதுன்னு எனக்கு தெரியும். இது என்ன சத்தம்னு உங்களுக்கு தெரியுமா, பாருங்க அப்படின்னு சொல்லி நான் டக்குன்னு அந்த 3 ஸ்லாபையும் தூக்கிட்டு பாருங்க, அங்கே ஒரு சடலம் இருக்கு, அந்த கிழவரின் சடலம். அந்த இதயத்தின் ஒலிதான் எனக்கு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த இதயத்தின் ஒலி உங்களுக்கும் கேட்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்க கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லுகிறார். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. தேங்க்யூ.